தோனியை நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் 4 சிக்ஸ் அடிச்சிட்டு இருக்காரு, இப்போ ஓடி ஓடி ரன் ஓடுறாரு, 4 சிக்ஸ் அடிக்கிறாரு, இந்த இன்டென்ட் முதலே காட்டிட்டு இருந்தா மேட்சாவது வின் பண்ணிருப்போம்னு. ஆனா என்னன்னா ஒரு லெவலுக்கு மேல ஒரு 15-16 ஓவர்ஸ்க்கு மேல தெரிஞ்சிடும் இந்த மேட்ச் நம்ம பக்கம் வரப்போதா இல்லையான்னு. அதுக்கு மேல நெட் ரன் ரேட்டை ரொம்ப டேமேஜ் பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், க்ளோஸா எடுத்துட்டு போகணும், மேட்ச் டீப்பா எடுத்துட்டு போயிட்டு ஒரு 15 to 20 ரன் ஷாட்ல நம்ம மேட்ச் தோக்கிறதுக்கும் 60-70 ரன்ஸ் வித்தியாசத்துல தோக்கிறதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. பவுலிங் பண்ணிட்டு இருக்கோம் செகண்ட் ஹாஃப்லனா கூட 14 ஓவர்ஸ்ல அவங்களுக்கு அந்த டார்கெட்டை ரீச் பண்ண வைக்கிறதுக்கும் 18 ஓவர்ஸ்ல ரீச் பண்ண வைக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அதுதான் வந்து அந்த டோர்னமெண்ட் எண்ட் ஆகிறப்ப நமக்கு ஏதாவது ஒரு அவுட் சைட் சான்ஸ் இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது நிறைய டீம் வந்து ஃபாலோ பண்றது கிடையாது. அதான் ப்ரோ, லைக் நார்மலா ஒரு டீம் சக்சஸ் ஆயிட்டு இருக்கு, இவ்வளவு சக்சஸ் ஆகுதுங்கிற ஒரு டீமுக்கும் மற்ற டீமுக்கும் வித்தியாசம். அது சிஎஸ்கே மட்டும் இல்ல, எம்ஐயும் எடுத்துக்கோங்க, எம்ஐயும் அப்படிதான் பண்ணுவாங்க. லைக் ரொம்ப வந்துட்டு அந்த இறுக்கமா போய் அந்த மாதிரிதான் டிஃபீட் ஆவாங்களே தவிர பெரிய 100 ரன்ஸ் டிஃபீட்